ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது நாளிலும் இந்த மனமோட்சி நாள் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் மிகுந்த பயங்கரமான யுத்தங்களை பற்றி யுத்த செய்திகளை நாம் அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மூன்றாம் உலகப் போர் என்று சொல்லாவிட்டாலும் கூட அதற்கும் மேலாக இந்த நாட்களிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட தேவ பிள்ளைகளாகிய நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று கேட்டால், பிரியமானவர்களே, வேதத்தில் சத்திய வேதமாகிய பைபிளில் கடைசி காலத்தில் 3 யுத்தங்கள் நடக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இந்த 3 யுத்தங்களை குறித்து நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் அதற்கு முன்பதாக வருகிற எந்த யுத்தத்தை குறித்தும் நாம் கவலைப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை இந்த யுத்தங்களிலிருந்து பாதுகாத்து கொள்வார். எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த இந்தியாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எல்லா தேசங்களிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் உங்களோடு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற 3 கடைசி கால யுத்தங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பாருங்கள், இந்த உலகம் இன்றைக்கு நாம் பார்க்கிறதான வேர்ல்டு ஆர்டர் உலகம் இப்படியே இருந்துவிட போவதில்லை. ஒரு பக்கம் அமெரிக்கா வல்லரசு, இன்னொரு பக்கம் ரஷ்யா வல்லரசு, ஒரு பக்கம் ஈரான், மற்ற நாடுகள் வல்லரசாக போகிற சூழ்நிலையில் அப்படி இருக்கிறது. இப்படியாக இப்பொழுது இருக்கிற உலகம் இப்படியாக இருக்க போவதில்லை. இந்த வேர்ல்டு ஆர்டர், இந்த உலகத்தினுடைய அமைப்பு மாறப்போகிறது. தேவன் மாற்றப் போகிறார். சீக்கிரத்திலே இந்த உலக அமைப்பை தேவன் மாற்றி அமைக்கப் போகிறார். ஆகவே இந்த உலகத்தின் அமைப்பை மாற்றி அமைப்பதற்கு இந்த உலகத்தின் கடைசியில் 3 யுத்தங்கள் நடைபெறும். இப்பொழுது நடக்கிற யுத்தங்கள் எல்லாம் இந்த 3 யுத்தங்களுக்கு ஒரு ஆயத்தம் என்று கூட சொல்லலாம். ஆகவே நாம் இப்பொழுது நடக்கிற யுத்தத்தை பற்றி அதிகமாக நாம் பேச தேவையில்லை. ஆனால் வேதத்தில் சொல்லியிருக்கிற கடைசி 3 யுத்தத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். இப்பொழுது நடக்கிற யுத்தம், இதற்கு முன் நடந்த யுத்தம், வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, இதெல்லாம் உலக முடிவில் நடக்க போகிற கடைசி 3 யுத்தத்திற்கு ஒரு ஆயத்தமான ஒன்று. முக்கியமாக இப்பொழுது நடக்கிற யுத்தம் எல்லாம் கூட உலகத்தின் கடைசியிலே இந்த உலகத்தை மாற்றி அமைக்க தேவன் செய்கிறதான கடைசி 3 யுத்தத்தினுடைய ஆயத்தங்கள் என்று கூட நம்ம சொல்லலாம். ஆகவே பிரியமானவர்களே, நான் சுருக்கமாக உங்களுக்கு இந்த 3 யுத்தங்களை குறித்து சொல்லுகிறேன். இன்றைக்கு நடக்கிற யுத்தங்களை குறித்து நான் அதிகமாக பேச போவதில்லை. ஆனால் வேதத்தில் இருக்கிற 3 கடைசி யுத்தங்களை குறித்து நான் உங்களுக்கு வேத அடிப்படையிலே பேச போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், 3 யுத்தங்கள். ஒரு யுத்தம் வானமண்டலத்தில் நடக்கும். இன்னொரு யுத்தம், 2வது யுத்தம் பூமியில் தான் நடக்கும். 3வது யுத்தமும் பூமியில் தான் நடக்கும். ஸோ இந்த 3 யுத்தங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரால் பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு பரிசுத்த ஜாதியாக விசுவாசிகளாக, கிறிஸ்தவ விசுவாசிகளாக, தேவ பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் சபை என்று ஒன்று இந்த பூமியில் இருக்கிறது அல்லவா? இந்த கிறிஸ்துவின் சபையில் அநேகர் உத்தமமும் உண்மையுமாக இந்த பைபிளை, வேதத்தை பின்பற்றி நடக்கிறார்கள். சிலர் பெயருக்கு கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அது என்னமோ உண்மை. சரி, இருக்கட்டும். இப்பொழுது பாருங்கள், வேதத்தில் என்ன சொல்கிறது என்றால், இந்த உத்தமமும் உண்மையுமாய் கிறிஸ்துவை பின்பற்றி, உத்தமமும் உண்மையுமாய் வேதத்தின் அடிப்படையில் இரட்சிப்பின் அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் திடீரென்று ஒரு நாள் கிறிஸ்துவின் முதல் வருகை என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் முதல் கட்டமாகிய இரகசியவர்களை இந்த பூமியிலிருந்து எடுத்து கொள்ளப்படுவார்கள். இதற்காகத்தான்
கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்று நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்து ஒரு நாள் மணவாளனாகிய கிறிஸ்து இந்த சபை மணவாட்டி என்று சொல்லப்படுகிற வேளையிலே மணவாட்டி தனக்காக ஆயத்தமாக இருக்கிற மணவாட்டி எடுத்துக்கொள்ள மணவாளனாகிய கிறிஸ்து திடீரென்று இந்த கடைசி நாட்களில் ஒரு நாள் வானத்திலிருந்து வெளிப்படுவார். அப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறதான இந்த கிறிஸ்துவின் அந்த சபை வேத அடிப்படையில் ரட்சிப்பின் அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய மணவாட்டி சபை கிறிஸ்துவோடு திடீரென்று எடுத்து கொள்ளப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, வெளிப்படுத்தல் 12:5 சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றால் அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஒரு ஸ்திரீ, கிறிஸ்துவின் சபையாக வர்ணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்தவுடனே அந்த ஆண் பிள்ளை தேவனிடத்தில் எடுத்து கொள்ளப்படுகிறது, தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிறது என்று சொல்லப்படும். ஆகவே இந்த ஸ்திரீ உலகளாவிய கிறிஸ்துவின் சபையாக இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவின் சபையிலிருந்து வெளிப்பட போகிற உத்தமமும் உண்மையுமான இந்த உலகத்தை பிசாசை ஜெயித்து ரட்சிப்பின் அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜெய வீரர்களாகிய கிறிஸ்தவர்கள் ஆண் பிள்ளையாக இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஒரு நாள் கிறிஸ்து ஆகாயத்திலே வெளிப்படும் போது திடீரென்று அவர்கள் மறைந்து எடுத்து கொள்ளப்படுவார்கள். இதை குறித்து 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்திலே பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில் ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இன்னும் அநேக வசனங்கள் மறுரூபமாக்கப்பட்டு நாம் கிறிஸ்துவினுடைய அந்த ரகசிய வருகையில், கிறிஸ்து வருகையில் எடுத்து கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ பாருங்க, கிறிஸ்து ஆகாயத்திலிருந்து வெளிப்பட்டு வானமண்டலத்திலிருந்து வெளிப்பட்டு இங்கே பூமியிலே ஆயத்தமாக இருக்கிற தம்முடைய மணவாட்டி சபை எடுத்துக்கொள்கிறார். அப்போ கிறிஸ்துவின் மணவாட்டி சபையும் மணவாட்டியும் கிறிஸ்துவும் இப்பொழுது ஆகாய மண்டலத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகாய மண்டலத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு முதல் யுத்தம் ஆரம்பிக்கிறது. முதல் யுத்தம் என்னவென்று சொன்னால், ஆகாய மண்டலத்தில் இப்பொழுது பிசாசு சாத்தான் சேனைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எபேசியர் 6:12 இது தெளிவாக சொல்லுகிறார். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ வான மண்டலத்தில் இந்த பொல்லாத ஆவியாகிய சாத்தான் சேனை வான மண்டலத்திலிருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அங்கிருந்து நமக்கு ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நாம் அந்த வானமண்டலத்தின் சாத்தானின் சேனைகளோடு கிறிஸ்துவர்களாகிய நாம், தேவ பிள்ளைகளாகி நாம் போராடி கொண்டு இருக்கிறோம் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில். ஆகவே வானமண்டலத்தில் சாத்தான் சேனை இருக்கிறது, அங்கிருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். வானமண்டலத்தில் சாத்தான் சேனை இருக்குது. இப்போ என்ன ஆகுது, கிறிஸ்து தம்முடைய மணவாட்டி சபையை வானமண்டலத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இவங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. என்ன யுத்தம் நடக்கிறது என்றால், வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் 7-8 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 7-8-9 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வலு சர்பம்னு சொன்னால் சாத்தான் சேனைகள். சரி, வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாக்கிய பெரிய வலு சர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். பாருங்க, வானத்தில் இருந்து வானமண்டலத்தின் பொல்லாத சேனையாகி அவன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் வானமண்டலத்திலிருந்து. ஆனால் கிறிஸ்துவம் மணவாட்டி சபையும் அங்கே போன பிறகு இவனுக்கு அங்கே இடம் இருக்குமா? ஆகவே தேவ தூதர்கள் எல்லாம்
இந்த சாத்தான் சேனையோடு போரிட்டு அவனை பூமியிலே கீழே விழ தள்ளுகிறார்கள். இப்போ வானமண்டலத்தில் கிறிஸ்துவும் மணவாட்டி சபையும் அங்கே இருக்கிறார்கள். இங்கே பூமியிலே இவன் கீழே விழ தள்ளப்பட்டான். அப்போ என்ன பண்ணுவான் பாருங்க, பூமியிலே தள்ளப்பட்ட சாத்தான் அப்போ என்ன பண்ணுவான், அங்கே ஒரு மிருகத்தனமான ஒரு மனுஷனுக்கு, அவன் பேர் தான் அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து என்ற மிருகத்தனமான ஒருவனுக்கு சாத்தான் தன்னுடைய சகல வல்லமையையும் கொடுத்து அந்த அந்தி கிறிஸ்து இந்த பூமியை ஆட்சி செய்வான். ஒரு மனுஷனாக, ஒரே மனுஷன் இந்த பூமி முழுவதையும் ஆட்சி செய்வான். அப்போ எந்த மதங்களும் பூமியில் கிடையாது, எந்த மதங்களும் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம், எதுவுமே இருக்கக்கூடாது. இவன் சொல்லுவான், இந்த அந்தி கிறிஸ்து சொல்லுவான், நான் தான் கடவுள், நான் தான் உங்களுடைய ராஜா, நான் தான் உங்களுக்கு தகப்பன், நான் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று அந்த ஒரு அந்தி கிறிஸ்து இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்ய போகிறான். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு வழிவகுக்கும் விதமாக இப்பொழுது இருக்கிற உலக தேசங்களுடைய அமைப்பு எல்லாம் தேவன் மாற்றி வருகிறார். அதனால தான் அந்த யுத்தம். அமெரிக்கா வல்லரசாக இருக்குமோ இருக்காதோ தெரியாது, அவர் ஈரான் என்னாகும் தெரியாது. ஆனால் இவற்றை பற்றியெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஈரானை கர்த்தர் ரட்சிப்பார், அது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால எல்லாமே அந்த ஒரு மனுஷன், ஒரு அந்தி கிறிஸ்து என்ற ஒரு மனுஷனுடைய ஆளுகைக்குள்ளே வரப்போகிறது, சீக்கிரமாக வரப்போகிறது. அதற்காகத்தான் இந்த ஆயத்தங்கள் நடக்கிறது. இந்த வானத்திலே முதல் யுத்தம் நடக்கும் பொழுது, வானமண்டலத்தில் சாத்தான் சேனை பூமியிலே தள்ளப்படும் போது, அவன் சாத்தானன் ஆவியாக இருக்கிறபடினாலே அவன் நேரடியாக உலகத்தை ஆட்சி செய்ய முடியாது. ஆகவே அவன் அந்தி கிறிஸ்து என்ற ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய சகல அதிகாரத்தையும் கொடுத்து அவனை கொண்டு இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறான். பாருங்கள், இதை குறித்து நான் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் 4வது வசனம், வெளிப்படுத்தல் 13:4 அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவர் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவர் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். மிருகம் என்று சொல்லும்போது மிருகத்தனமாக ஆட்சி செய்ய போகிற ஒரு மனுஷனை குறிக்கிறது. அவன் தான் அந்தி கிறிஸ்து. அந்த மிருகத்திற்கு, அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு பாருங்க, வலு சர்பமாகிய சாத்தான் பிசாசு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறது. அந்த ஒரு மனுஷனாகிய இந்த அந்தி கிறிஸ்து உலகம் முழுவதையும் ஆட்சி செய்ய போகிறான். எல்லாரும் அவனுக்கு அடிபணிவார்கள். அது அமெரிக்கா இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், இஸ்ரேலாக, எல்லாமே அவனுக்கு கீழே அடிபணிந்து அரபு நாடுகளால் உலக தேசங்கள் அனைவற்றையும் அவன் தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வருவான். அந்த நேரத்தில் கிறிஸ்தவ சபையில் இருக்கிற விசுவாசிகள் உத்தமமும் உண்மையுமாய் வேதத்தை பின்பற்றாத ஆனாலும் கிறிஸ்தவர்களாக இருந்த அந்த சபையில் இருந்தவர்கள் பூமியில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ ஒரு கூட்ட மக்கள் போயிட்டாங்களே, நம்மெல்லாம் ஏமாந்துட்டுமே, நம்ம சரியாக நடக்கலையே என்று சொல்லி அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ரோஷம் வரும். அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது அந்தி கிறிஸ்து அவர்களை துன்புறுத்துவான். பாருங்கள், இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தல் 12:13 பார்த்தீங்கன்னா, வலு சர்பமானது தான் பூமியில் தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அது ஆண் பிள்ளைன்னு சொல்லும்போது ஜெய கிறிஸ்தவர்களாக சென்றவர்களை விடுவித்த அந்த ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற அந்த சபை, விடப்பட்ட சபையை துன்புறுத்துவான். அப்போது கிறிஸ்துவை பின்பற்றுறீங்களா, யாரையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆன்டி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து இவர்களை துன்புறுத்துவான். அப்போ என்ன செய்வாங்க, அப்போ நிறைய பேர் இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு அடிபணியாமல் தங்களுக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்ல என்று கிறிஸ்துவை உறுதியாய் பிடித்துக் கொள்வார்கள். அநேகரை அவன் சிரச்சேதம் பண்ணுவான். இரத்த சாட்சியாக மரிக்கிற கிறிஸ்தவ விசுவாசிகள் மறுபடியும் அவர்களும் ஆண்டவரிடத்தில் இரத்த சாட்சியாக மரித்து தங்கள் ஜீவனை விடும்போது அந்த ஜீவன் பரிசுத்தப்பட்டு கிறிஸ்துவனிடத்திலே எடுத்து கொள்ளப்படுவார்கள். பாருங்கள், வெளிப்படுத்தல் 12:11 வசனம் இதில் சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தாங்க, போடா
நீ தலையை சீவினா எங்கள் உயிர் தான் போகுது. ஆனால் உயிர் எங்கே போகுது? கிறிஸ்துவனிடத்தில் போகுது என்று சொல்லி அந்த அந்தி கிறிஸ்துவை அவர்கள் துச்சமென மதித்து அவர்கள் அந்தி கிறிஸ்துவால் இரத்த சாட்சியாக மரிக்க தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் ஜீவன், அவர்களுடைய ஆத்மா பரிசுத்தப்பட்டு கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஹல்லேலூயா. சரி, இருக்கட்டும். இப்போ பாருங்கள், முதல் யுத்தம் வானமண்டலத்தில் நடந்தது. நம்பர் 1, வானமண்டலத்தில் இந்த யுத்தங்கள் எல்லாம் தேவசேனைக்கும் சாத்தான் சேனைக்கும் இடையில தான் நடக்குது. ஆனாலும் தேவசேனையும் சாத்தான் சேனையும் மனிதர்களை வைத்து தான் நடத்துவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஆனால் வானமண்டலத்தில் நடக்கிற அந்த யுத்தம் மாத்திரம் தேவ தூதர்களுக்கும் சாத்தான் சேனைக்கும் நடைபெறுகிறது. இப்போ சாத்தான் கீழே விழ தள்ளப்பட்ட பிறகு அவன் ஆவியாக இருக்கிறபடினாலே பூமியில் அவன் ஒரு மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்து மனுஷனாலே ஆட்சி செய்கிறான். இப்போ என்ன நடக்குது? இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருஷம்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை நான் இப்பொழுது எடுக்க நேரம் கிடையாது. நாள் கணக்காக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 7 வருஷம் இந்த அந்தி கிறிஸ்து இந்த பூமியில் அரசாளுகிறான். அந்த 7 வருஷம் முடிந்த பிறகு பாருங்க என்ன நடக்குன்னு சொன்னால், வானத்தில் இருக்கிற கிறிஸ்துவும் மணவாட்டி சபையாகிய கிறிஸ்துவின் சேனையும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள். இது கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையினுடைய 2ஆம் கட்டம். இது வெளிப்படையான வருகை. முதலாவதாக கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் முதல் கட்டம் ஒரு ரகசியமாக இருந்தது. ரகசியமாக ஆயத்தமாக இருந்த சபை எடுத்துக்கொண்டார். ஆயத்தமாக இருக்கிற சபையோடு வானத்தில் இருக்கிறார். அப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இங்கே நடக்குது. 7 வருஷம். 7 வருஷத்துக்கு பிறகு கிறிஸ்து தன்னுடைய மணவாட்டி சபையாகி தன்னுடைய சேனையோடு இறங்கி வருவார். வெளிப்படையாக இறங்கி வருவார். வந்து இந்த அந்தி கிறிஸ்துவையும் அவனை சேர்ந்தவர்களையும் அழித்து போடுவான். அந்த நேரத்தில் அந்தி கிறிஸ்து அழிக்கப்படுவான். பிசாசு, அவனுக்கு அதிகாரம் கொடுத்த பிசாசு அவன் பாதாளத்தில் கட்டி அவன் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவனை சங்கிலியெல்லாம் கட்டி 1000 வருஷம் அவன் கட்டப்பட்டிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த 7 வருஷம் முடிவில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த 7 வருஷம் முடிவில் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறான் இல்லையா? ஆண்டு கொண்டு இருக்கிறான். சர்வ வல்லமையோடு ஆண்டு கொண்டு இருக்கிறான். இப்போ திடீர்னு இவர் மேலேருந்து இறங்கி வந்து அவனோட யுத்தம் பண்ணோன்னா இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுறான்? பூமியிலே தனக்கு அடிமைகளாக இருக்கிற தனக்கு கீழே இருக்கிற எல்லா பூமியின் ராஜாக்களையும் சேர்த்து கிறிஸ்துவின் சேனையோடு யுத்தம் பண்ண போவான். இது எந்த இடத்துல நடக்குதுன்னா அர்மெகதோன் என்ற ஒரு இடத்துல நடக்கும். இதுக்கு தான் அர்மெகதோன் யுத்தம் என்று பேர். பாருங்கள், இன்றைக்கு நடக்கிற யுத்தம் போல் இதை விட பெருசாக இருக்கும் அந்த யுத்தம். அந்த அந்தி கிறிஸ்து உலகம் முழுவதையும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான். திடீர்னு கிறிஸ்து வானத்திலிருந்து வெளிப்பட்டு அவருடைய சேனைகளோடு வெளிப்பட்டு அவனை ஆட்சியிலிருந்து நீக்குவதற்காக வெளிப்பட்டு போரிட வருகிறார். இவன் என்ன செய்வான்? அந்தி கிறிஸ்து பூமியில் இருக்கிற அத்தனை ராஜாக்களும் தனக்கு கீழே இருக்கிறான். அதனால் எல்லாரையும் கூட்டி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ண போவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 16 பாருங்கள். இந்த கடைசி காலத்தை பற்றி இந்த பைபிளுடைய கடைசி புத்தகமாக வெளிப்படுத்தலில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சில வசனங்களை சொல்லி நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். 22 அதிகாரங்கள் கொண்ட இந்த வெளிப்படுத்தலில் எல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சில வசனங்களை இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இந்த 22 அதிகாரங்களை குறித்த விளக்கங்களை, வெளிப்படைகளை நான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாங்கி வாசிக்கலாம். எங்களை தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிக்கலாம். எல்லாவற்றையும் குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறோம். பாருங்கள், இந்த அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் 7 வருஷம் ஆட்சி அவன் முடியும் பொழுது திடீரென்று கிறிஸ்து வானத்திலிருந்து வெளிப்படும் போது அவனை டீத்ரோன் பண்ணுவதற்காக இறங்கி வர்றாரு. அப்போ இவன் சும்மா இருப்பானா? உலகத்தில் அத்தனை ராஜாக்களையும் கூட்டி அவரோட யுத்தம் பண்ண போகிறான். பாருங்கள், வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் பாருங்கள், 14லேருந்து 16 வசனம், 3 வசனங்களை வாசிக்கலாம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்படுகிறான்.
இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையில் அர்மெகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். இந்த அந்திக்கிறிஸ்து அர்மகதோன் என்ற இடத்துல பூமியின் ராஜாக்கள் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பான். இதோ கிறிஸ்து வெளிப்படுகிறார், ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. இதுக்கு பேர் தான் அர்மகதோன் யுத்தம். இந்த அர்மகதோன் யுத்தம் அந்திக்கிறிஸ்துனுடைய 7 வருஷ ஆட்சியின் முடிவிலே நடக்கிற ஒரு யுத்தம். இந்த யுத்தம் நடந்து முடிந்த பிறகு பாருங்கள், இந்த அர்மகதோன் யுத்தம் நடந்து முடிந்த பிறகு இந்த அர்மகதோன் யுத்தத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 14வது வசனம். 14வது வசனத்தில் பாருங்கள், அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பெயர் ஆட்டுக்குட்டி மாதிரி அவர் பலியாக நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். ஆகவே அவருக்கு பேர், அவருடைய டைட்டில் ஆட்டுக்குட்டியானவர். ஆகவே ஆட்டுக்குட்டியானவருடன் யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு இறங்கி வந்தவங்க அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். இவர்கள் இந்த அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து போரிடும் போது இவனால் அவர்களை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் கர்த்தாதி கர்த்தா, அவர் தேவாதி தேவன். அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? யார் இப்போ சாத்தான் எப்படி ஜெயிக்க முடியும்? கடைசியில் தோற்று போகிறான். தோற்று போன பிறகு இந்த பூமியிலே, இதே பூமியிலே கிறிஸ்து இறங்கி வந்து இந்த அந்தி கிறிஸ்துவை டீத்ரோன் பண்ணி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்முடைய பக்தர்களோடு 1000 வருஷம் இதே பூமியில் அரசாட்சி செய்வார். ஹல்லேலூயா. 1000 வருஷம் இந்த பூமியில் அரசாட்சி செய்வார். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம். இன்னும் இடையில நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் அந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன், நீங்கள் வாங்கி படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது முதல் 4 வசனங்கள், வெளிப்படுத்தல் 20 முதல் 4 வசனங்கள். நான் என்ன சொன்னேன், இந்த அர்மகதோன் யுத்தம் நடந்து முடிந்த பிறகு அந்தி கிறிஸ்து என்னமோ டீத்ரோன் பண்ணப்பட்டான், அழிக்கப்பட்டான். ஆனால் இந்த பிசாசு, வலு சர்ப்பமாகிய பிசாசை கட்டி 1000 வருஷம் அரெஸ்ட் பண்ணுறார் பாருங்க. வெளிப்படுத்தல் 20:1-4 ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வந்து வானத்தில் இறங்கி வந்தான். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேலே முத்திரை போட்டான். ஹல்லேலூயா. முத்திரை போட்ட பிறகு அந்த 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஆட்சி செய்வார். பாருங்க, 4வது வசனத்தில் பார்க்குறோம். அன்றியும் வெளிப்படுத்தல் 20:4 அன்றியும் நான் சிங்காசனங்களையும் கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவ வசனத்தை பற்றியும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது சொர்பத்தையாவது வணங்காமலும் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் முத்திரை தரித்து கொள்ளாமலும் இருந்து கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாட்சி செய்தார்கள். ஹல்லேலூயா. இதே பூமியிலே கிறிஸ்து தம்மை பின்பற்றி உண்மையாய் பின்பற்றினர் பக்தர்களோடு சேர்ந்து இதே பூமியை 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். அது நீதியுள்ள ஒரு அரசாட்சி. அந்த அரசாட்சியில் ஏசாயா 11வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த அரசாட்சியை பற்றி சொல்ல, அந்த ஆட்சியின் காலத்தில் பசுவும் கரடியும் ஒன்றா மேயுமா. ஒரு சின்ன குழந்தை பாம்பின் புத்தில் கை வைக்குமா, பாம்பு அதை கடிக்காதான். தீமை செய்கிறவர்கள் யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். ஜீவ ஜந்துக்கள் கூட எதுவும் தீமை செய்யாது. நாய் கூட கடிக்காது, வெறி நாய் கூட கடிக்காது, கரடியே கடிக்காதுன்னா பாருங்கள், சிங்கமே கடிக்காதுன்னா பாருங்களேன். எல்லாமே வெஜிடேரியன் தான் பாருங்கள். எல்லாமே அந்த காலத்தில் நீதியாய் ஆட்சி செய்கிற ஒரு 1000 வருட அரசாட்சியை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அப்போது முதல் யுத்தம் வானத்திலே நடந்தது. வானத்திலிருந்த பொல்லாத சாத்தான் சேனைக்கும் தேவதூதருக்கும் முதல் யுத்தம் வானத்திலே நடந்து கீழே தள்ளப்பட்டான். அதற்கு கீழே தள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்து 7 வருஷம் அரசாட்சி செய்கிறான். அப்போ 7 வருஷம் அரசாட்சியின் முடிவில் கிறிஸ்து தம்முடைய
சேனைகளோடு இறங்கி வரும்பொழுது பூமியில் 2வது யுத்தம் நடக்குது. யுத்தம் 2, வார் 2, உலக யுத்தம் 2ன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி 2வது யுத்தம் நடக்குது. இந்த 2வது யுத்தம் அந்த கிறிஸ்துவின் சேனைக்கும் கிறிஸ்துவின் சேனைக்கும் நடந்து கிறிஸ்து ஜெயிக்கிறார். அந்த கிறிஸ்து அழிக்கப்படுகிறான். சாத்தான் 1000 வருஷம் கட்டப்படுகிறான். இப்போ கிறிஸ்து 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த 1000 வருஷம் முடிவில் 3வது யுத்தம் நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, இப்போ 1000 வருஷம் கட்டி வைத்திருக்காங்களே இந்த சாத்தானை கொஞ்சம் விடுதலை பண்ணுவார். விடுதலை பண்ண உடனே இவன் பூமியில் இருக்கிற ராஜாக்களை மறுபடியும் ஏமாற்றி அவர்கள் எல்லாம் சேர்த்து இங்கே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற கிறிஸ்துவோடு அப்படியே மோத வருவான். இது 3வது யுத்தம். ஹல்லேலூயா. பாருங்க, 3வது யுத்தம் இது பூமியில. இதுவும் 3வது நடக்கும். 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் இது இந்த 3வது யுத்தமும் பூமியிலே நடக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இதை குறித்து நான் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல 20வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம், 7-8 வசனங்களை பாருங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படி அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொண்டு புறப்படுவான். அவர்கள் 9வது வசனம், அவர்கள் பூமி எங்கும் நிரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்தது. கோக் மாகோக் என்று சொல்லும் பொழுது ரஷ்யா, சைனா, இன்னும் நாம் எசேக்கியேல் 38வது அதிகாரத்தில் இதை குறித்து பார்க்கிறோம். கோக் மாகோக் இன்னும் கோமேர், இது பாகிஸ்தான் கூட சொல்லுது. இப்படிப்பட்ட தேசங்கள் எல்லாம் இவன் சேர்ப்பான். சேர்த்து பரிசுத்த நகரத்துக்கு வருவான். பரிசுத்த நகரம்னா எருசலேம். இப்போ இஸ்ரேல் இருக்கிற எருசலேமில் அங்கேருந்து தான் எருசலேமை தான் கேபிட்டலாக வச்சு கிறிஸ்து 1000 வருஷம் ஆட்சி செய்து கொண்டு இருப்பார். அந்த பரிசுத்த நகரத்தை இவன் அப்படியே வளர்ச்சிக்குவான். ரஷ்யா, சைனா இந்த தேசங்கள் எல்லாம் கூட சேர்ந்து எல்லா தேசங்களும், பெர்ஷியர், எத்தியோப்பியர், எல்லா தேசத்தையும் கூட்டி கிறிஸ்துவுக்கு எதிராக அங்கே சண்டைக்கு வருவான். அந்த சண்டையில் என்ன பண்ணப்போ வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாரையும் பட்சிக்கும். கிறிஸ்து ஜெயிக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பாருங்க, சாத்தானை அக்னி கடலிலே தள்ளுவார். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் 14வது வசனம், அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டது. அப்போ சாத்தான் எல்லாரையும் அக்னி கடலிலே தள்ளு, சாத்தானையும் சாத்தானை சேர்ந்தவர்களையும் நரகத்திலே தள்ளி போடுவார். தள்ளி போட்ட பிறகு இந்த பூமியை அப்படியே மாற்றுவார். கிறிஸ்து இந்த பூமியை ரெனோவேட் பண்ணி புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம் என்று உருவாக்கி, அதுதான் நித்திய பரலோகம். இதை குறித்து வெளிப்படுத்தல் கடைசி 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 21, 22. வெளிப்படுத்தல் 21, 22. பாருங்க, 21வது அதிகாரத்தில், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று. சரிங்களா? யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அப்படியாக புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம் என்று ஒரு பெரிய செட்டப். இதுதான் பரலோகம், இதுதான் நித்திய பரலோகம். இந்த நித்திய பரலோகத்தில் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் இந்த பரலோகத்திலே இருப்பார்கள். 21வது அதிகாரம் 22வது அதிகாரத்தில் இந்த பரலோகத்தை குறித்து எல்லாம் விளக்கப்பட்டிருக்குது. எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு ஆதி முதல் கொண்டு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்திலே விழுந்த மக்களை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து இரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார். அவரால் மீட்டு கொண்ட ஜனங்களுக்காக கர்த்தர் ஒரு பரலோகத்தை உண்டாக்குகிறார். பரலோகத்தில் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக பரலோகத்தில் எல்லாரும் கூட இருப்போம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி 3 யுத்தங்கள் நடப்பதற்காக, இதற்கு முந்தி நடந்த யுத்தங்கள் எல்லாம் இவற்றிற்கு ஆயத்தமாக இருந்த யுத்தம் தான் இப்போ நடக்கிற யுத்தம் கூட இதற்கு ஆயத்தம். The world order has to change. இந்த உலகத்தின் அமைப்பு மாற வேண்டும். அமெரிக்கா, ரஷ்யா
ஈரான், இஸ்ரேல் எல்லாமே மாறி ஒரு புது செட்டப்பில் வரப்போகுது. அது கிறிஸ்துவாகிய ராஜா, கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவும் ஆகிய கிறிஸ்துவின் ராஜாவாகவும் தேவனாகவும் இருக்கிறவருடைய தலைமையிலே இந்த பூமியில் ஆட்சி நடக்கும். அதற்கு பிறகு பூமியை மாற்றி பரலோகத்தை உருவாக்கி அங்கே நாம் எல்லாரும் இருப்போம். ஹல்லேலூயா. இதுதான் 3 யுத்தங்கள். இந்த 3 யுத்தங்களை குறித்து நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால் இப்போ நடக்கிற யுத்தத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். இதெல்லாம் நடக்க வேண்டியவைகள் தான் என்று. ஏன்னா இவன் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், ட்ரம்ப்பு பண்ணிட்டான், நெத்தனியாக பண்ணிட்டான், கொஹிமினி பண்ணிட்டான், யாரையும் நம்ம குற்றம் சொல்ல வேண்டாம். இது நடக்க வேண்டியவைகள். வேதத்தின் அடிப்படையில் கடைசி 3 யுத்தங்களுக்கு இவைகளெல்லாம் ஆயத்தம். ஆகவே நாம் கிறிஸ்துவை பின்பற்றி, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ரட்சிக்கப்பட்டு உத்தம உண்மையாக வேதத்தின் அடிப்படையில் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பாக்கியமான பரலோகத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ நோக்கங்கள் நிறைவேற்ற விடுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாருடைய தேவைகளை சந்தியும், பரிசுத்தப்படுத்தும். நம்முடைய தீவிர வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தில் எங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.